இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 21:9. அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம். அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே தாவீதை கொல்லணும்னு சவுல் நினச்சிட்டு இருக்கும்போது சவுல்கிட்ட இருந்து தப்பி நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கிடத்திற்கு போகிறான். அப்போ அந்த ஆசாரியன், நீ மட்டும் ஏன் தனியாக வந்திருக்கன்னு தாவீதை பார்த்து கேட்கும்போது, தாவீது சவுல் கொல்ல நினைக்கிறான்ற உண்மையை சொல்லாமல், ஒரு விஷயமா ராஜா என்னை அனுப்பினார், அதுக்காக நான் தனியாக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, உன்கிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு தாவீது கேட்டபோது அந்த ஆசாரியன், நீ பெலிஸ்தனை கொன்று போட்ட பட்டயம் இருக்குதுன்னு சொல்கிறான். அதுக்கு தாவீது அந்த பட்டயத்துக்கு வேறு எந்த ஆயுதமும் சமம் இல்லைன்னு சொல்லி அதை பாதுகாப்புக்கு எடுத்துக்கிறான். இங்கே அந்த பட்டயத்தினால தாவீதுக்கு தைரியம் வரல, அந்த பட்டயத்து மூலியமாக வெற்றியை கொடுத்து தேவன் நினச்சி அவன் தைரியம் அடைஞ்சான். இந்த பட்டயம் தாவீதுக்கு ஒரு அடையாளம். இந்த நொடி நாம் ஆபத்துலேயோ பாதிப்புலையோ இருந்தாலும் தேவன் நமக்கு முன்னாடி துணையாக இருந்ததை நினச்சி பார்த்தாலேவும் தைரியமும் நம்பிக்கையும் வரும். தாவீதுக்கு இந்த பட்டயம் போல் நமக்கும் தேவன் ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுத்துருப்பாரு. அதை நம்ம எடுத்து பார்க்கணும், நினச்சி பார்க்கணும். தாவீதுக்கு வந்த மாதிரி பிரச்சனை யாருக்குமே வந்ததில்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் போதும் தாவீதை நினச்சி பார்க்குறது தேவனை மட்டும் இல்லை, தேவன் கொடுத்த அடையாளத்தையும் நினச்சி பார்த்து ஜெபம் பண்ணுறான். இந்த நம்பிக்கை உள்ள ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தாரு. நாமளும் தேவன் நமக்கு கொடுத்த அடையாளத்தை எடுத்து பார்த்து நினச்சி பார்த்து ஜெபம் பண்ணணும். ஆமேன்.